friends, welcome to Diha Design. இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இதுதான் வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஃப்ளவராக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், நிறைய ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமமாக ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவோம். அதனால் வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டிச். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்னதாக ஏதாவது ஒரு மோட்டிவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃப்ளாட் லோடிங் மட்டும் எப்படின்னா, நான் உங்களுக்கு சாம்பிள் பிக்சர் வந்து நான் மேலே வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே உங்களுக்கு சாம்பிள் பிக்சர் வந்து இமேஜ்க்கு அனுப்பி விடுவேன். நீங்கள் அந்த இமேஜ் அளவுக்கு, அதாவது ஒரு A4 ஷீட் சைஸுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். 3 ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுவேன். இந்த 3 ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப ஆரியை பொறுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம். அதனால் அதில் ஒன்று தான் இந்த ஃப்ளாட் லோடிங். அதனால் இதை வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு A4 ஷீட் சைஸுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பிரிண்ட் அவுட் எடுத்து அது மேலே இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். இப்போது அந்த ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு டபுள் லைன் போட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சு தான், ஆனால் இது வந்து ஃபில்லிங்காக அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லைன் இருக்குயா, அந்த செகண்ட் லைன்லேருந்து மேலே ஒரு செயின் எடுப்போம். செயின் எடுத்து அங்கே போயிட்டு ஒரு குட்டி லாக், திரும்ப கீழே கொண்டு வருவோம். கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு லாக், திரும்ப மேலே போவோம். ஒரு செயின் எடுத்து அந்த இடத்துல ஒரு லாக், திரும்ப கீழே கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு லாக். இதே தான் மேலேயும் கீழேயும் செயினை எடுத்துட்டு வரிசையாக கொண்டு போயிட்டு மேலேயும் கீழேயும் லாக் பண்ணிக்கிட்டே வருவோம். அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சு பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபில்லிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான். அதை எப்படி கிளாத்தில் போடலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். கிளாத்தில் நான் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஃபில் பண்ணும்போது ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சும் இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும். ஒரு லீஃபை ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி லீஃபாகவும் இருக்கும். நான் இந்த 3 ஷேப்லேயுமே உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஸ்ட்ரைட் லைன்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வளைவெல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். நான் இது 3 ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது 3யுமே நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணணும். இப்போ எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். கீழே இருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். செயின் எடுத்து எப்போதும் போல் மேல் லைனில் கொண்டு போயிட்டு அதை லாக் பண்ணுறேன். லாங்காக ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி ஒரு லாக் செயின். திரும்ப கீழே அப்படியே கீழே எடுத்துகிட்டு வர்றோம். கீழே வந்து பக்கத்தில், அதாவது இதுக்கு மேலே போடாமல் இதுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக போடணும். இந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு மைனூட்டாக கிட்ட கொண்டு போயிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு லாக், லாங் செயினை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு திரும்ப மேலே போகும்போதுமே நம்ம அந்தளவுக்கு தான் நெருக்கமாக கொண்டு போகணும். எந்த அளவுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து நெருக்கமாக கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பக்கத்துலேயே போயிட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக், திரும்ப அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் போடும்போது கொஞ்சம் நெருக்கமாக போடணும். நீங்கள் கொஞ்சம் கேப்பு விட்டாலுமே அது வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கீழே நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா, எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்ம கீழே என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது மேலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். நான் இது வரைக்கும் போட்ட ஒரு 4 செயினில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன கலர் கிளாத் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் ஜூமில் வச்சுருக்கனால தான் உங்களுக்கு இந்த மேலே தெரிகிற ஹோல்லாம் வந்து பெருசாக தெரியுது. இதே நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. இப்போ கீழே போகிறேன். அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக். நீங்கள் இந்த லாக் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன லைன் போட்டிருக்கீங்களோ அந்த லைனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து லாக் போடணும். கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டு வந்தீங்கன்னா அது தனியாக ஒரு ஷேப்பில் போயிடும். உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து அது நிற்காது. அதனால் இப்போ நான் வந்து செயினுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லைட்டாக மேலே போட்டு காட்டுறேன். இந்த சைட் நான் டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நான் போடும்போது எப்படி அதுக்குள்ளேயே நான் வந்து செயின் போட்டு நான் முடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ அப்படியே மேலே கீழே கொண்டு வர்றேன். கீழே கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின். திரும்ப மேலே கொண்டு போகிறேன்.
கொண்டு போயிட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் செயின், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இதே தான் கண்டினியூ பண்ணிட்டு வர்றோம். இந்த ஃப்ளாட் லோடிங்கை பொறுத்தளவில் இந்த லாங் செயின், லாக் செயின் அதே தான், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவுமே போட போகிறதில்ல. பார்த்திங்கன்னா நான் போடும்போது மேலே அந்த கோட்டுக்கு மேலே லாக் செயின் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இழுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து அந்த கோட்லேயே வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக போடுறோமோ அதுக்குள்ளே இருக்கும். இல்லைனா ஒரு லாக்கை வந்து வெளியில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ப்ளவுஸில் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மேலே கொண்டு போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, வீடியோவை மியூட்டில் போட்டுட்டாவது நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் கையை மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்காக ரொம்பவே ஸ்லோவாக, ரொம்ப பொறுமையாக, மெதுவாக தான் சொல்லி காட்டுறேன். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுங்கிறதுனால நான் ரொம்ப ஸ்லோவாக தான் இதை பண்ணுறேன். பாருங்கள், கீழே திரும்ப கொண்டு வந்துட்டேன். கொண்டு வரும்போதே கிளாத்து கீழே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியல பாருங்கள். நீங்கள் சில்க் த்ரெட்டை மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச்லாம் வந்து நீங்கள் குட்டியாக பக்கத்தில் செயின் போடுறதுனால வெளியில் நீங்கள் த்ரெட்டை எடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு எடுப்பீங்க. எடுக்கும்போது டக்குன்னு உருவிடாமல் மெதுவாக லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி மேலே இழுங்க. நீங்கள் மேலே ஃபோர்ஸாக எடுக்கும்போது அந்த செயின் வந்து, அதாவது அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆகிட்ரும். அதனால தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுது. ஃபோர்ஸாக வந்து மேலே எடுக்கக்கூடாது. பாருங்கள், நான் மெதுவாக தான் இழுத்துட்டு வர்றேன். இழுத்துட்டு வந்து பக்கத்தில் வச்சு ஒரு லாக் செயின் போடுறேன். இப்போ நான் மேலே எடுக்கும்போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இழுக்கிறேன்னு. அந்த மாதிரி இழுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த செயின் வந்து கட் ஆகாது. இந்த ஸ்டிச்செல்லாம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களோட கமெண்டில் நீங்கள் இந்த மாதிரி புரியலை, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ட்ராயிங்கில் ஒவ்வொரு ஷேப்புக்குமே நான் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் நான் எந்த இடத்துல அந்த நாட் போட்டு எப்படி ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் கொடுத்து முடிச்சுட்டு அவுட்லைனில் என்ன பண்ணணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். செயின் ஸ்டிச்சுக்கு பதில் பீட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பீடு ஒர்க் பண்ணிங்கனாலுமே நல்லா கிராண்டாக தெரியும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு. நான் பீட் ஒர்க்கும் ஒரு இதில் கொடுத்து காட்டுறேன், செயின் ஸ்டிச்சும் கொடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனாலேயே நீங்கள் வந்து டிசைன்லாம் அப்ளை பண்ணும்போது இது எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுங்கிறதுனால டிசைனில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போது நான் கீழே வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு நான் டிசைனில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி உங்களுக்கு வரிசையாக நெருக்கமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு கேப் தெரியாது. நான் கையால் விளக்கி கூட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு உங்களுக்கு ஊசியால் கூட நான் விளக்கி காட்டுறேன். ஆனால் விலகாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே நம்ம ஃப்யூச்சரில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து டைப் 2 பார்ப்போம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து 2 டைப் இருக்கும். அதில் ஒரு ஸ்டிச் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஊசியால் இதை நான் விளக்கி காட்டுறேன். பாருங்கள், நல்லாவே விளக்கி காட்டுறேன். பாருங்கள், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கிளாத் தெரியாது. ஒயிட் கிளாத் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கையால் பிரித்து கூட காட்டுறேன். பாருங்கள், உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக போடணும். இதை இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஷைனிங்கும் நம்மளுக்கு தெரியணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட்டோட ஷைனிங் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஷைனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ளவுஸில் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு மேலே நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதில் பீடு ஒர்க் கொடுத்து நீங்கள் அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். பீடு ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சுற்றி வந்து ரெட் கலரு இல்லை ரோஸ் கலரு இந்த மாதிரி பீடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் சுகர் பீடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவுட்லைன் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபில் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அதுக்கு எப்போதும் போல் நம்ம எந்த ஷேப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த ஷேப்பை வந்து செயின் ஸ்டிச்சால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள்,
இப்போது நான் ஃபஸ்ட்டு லீஃபை ஃபில் பண்ணுறேன். லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கிராஸாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி கீழேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போகிறேன். கிராஸாக கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணுறேன். குட்டியாக எந்த அளவுக்கு உள்ளார கொண்டு போகிறேன் பாருங்கள். கொண்டு போயிட்டு கிராஸாக கொண்டு வரேன். கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு ஒரு லாக், குட்டியாக ஒரு லாக் போட்டேன். திரும்ப வெளியில் மெதுவாக எடுங்க. எந்த அளவுக்கு மெதுவாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெதுவாக எடுங்க. இப்போது அப்படியே பக்கத்தில் கொண்டு போகிறேன். பக்கத்தில் கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப லாங்காக ஒரு செயின் கொண்டு வரேன். திரும்ப அதை லாக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இறக்கமாக தள்ளி கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஷேப்போட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல லாங் செயின் கொண்டு போயிருக்கேன். இப்போ இந்த மேலே வந்து ஒரு சின்ன கேப் தெரியுது. அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக அங்கே கொண்டு போய் ஒரு லாக் செயின் போட்டு திரும்ப ஒரு கீழே ஒரு லாக் செயின் போட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமோ அது மாதிரி இதை ஃபில் பண்ணணும். லாங் செயின் திரும்ப அங்கே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கேப் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு ஒரு லாக் செயின் போடுறேன். லாக் செயின் போட்டுட்டேன். இப்போ திருப்பி கீழே வந்து ஒரு லாக் செயின் போட்டு இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு த்ரெட்டு முடிஞ்சிருச்சு. நான் த்ரெட்டு எடுத்துகிட்டு இதை கண்டினியூ பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து செயின் எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அந்த ஷேப்புக்குள்ளே தான் பண்ணுறேன் பாருங்கள். வெளியில் நான் போகவே இல்லை. அந்த எண்ணாட் போடுறது வந்து அந்த ஷேப்பு பார்த்து பக்கத்தில் கீழே கூட கொஞ்சம் இறக்கி போட்டுக்கலாம். லாக் பண்ணுற ஸ்டிச்சை அந்த லாக் ஸ்டிச்சை நம்ம ஷேப்புக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி லாக் போடணும். ஸ்ட்ரைட்டாக தான் போடுவேன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போடலாம். கீழே அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து லாக் போடலாம். இந்த மாதிரி தான் லாக் போட்டு இதை கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் ஷேப்புக்குள்ளே தான் என்னோடய ஸ்டிச் இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டி அந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் லாக் செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ இங்கே கண்டினியூ பண்ணும்போது ஒரு ஸ்டெப் இறக்கி குட்டியாக ஒரு லாக் போட்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல லாக் போட்டு திரும்ப மேலே கொண்டு போகிறேன். போயிட்டு சைடில் கேப் இருக்குது. அதனால் அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப லாங் செயின் அதை லாக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் கேப் இருக்கிற இடத்துல ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின், திரும்ப லாங் செயின் அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் செயின். இப்போ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். திரும்ப லாங் செயின் இந்த கேப் இடையில இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாகவே காட்டுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக இருக்குங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சொல்கிறத வச்சுமே யாருமே போட்டுற முடியாது. பார்க்குறதுனாலையுமே யாரும் எந்த ஸ்டிச்சையுமே போட்டுற முடியாது. ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் என்ன இடையில டிப்ஸ் சொல்கிறேங்கிறதும் உங்களுக்கு புரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா சைடில் வர்ற அந்த லாக் ஃபுல்லும் ஒரு வரியாக வந்துட்டுருக்கு. இடையில அந்த வந்து கேப் இல்லாமல் அழகாக ஃபில் ஆகிட்டே வருது பாருங்கள். கீழே எந்த கலர் கிளாத் இருக்குன்றது தெரியாத அளவுக்கு ஃபில் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபில் ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றனால நம்ம அதுக்கேற்றாப்பில் அந்த சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். லாங்காக எடுக்கிற செயினோட சைஸை வந்து நம்ம எந்த ஷேப்புக்கு கொண்டு போகிறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் குறைச்சி அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாகவும் ஃபில் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரியும் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கலாம்.
இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சைடில் இந்த சைடும் ஃபில் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு எங்கே ஆரம்பித்து எந்த சைடு முடிக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். எந்த சைடு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த சைடு வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து அந்த கேப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கேப் இல்லாமல் நெருக்கமாக ஃபில் பண்ணணும். அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ளாட் லோடிங்கை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ஸ்டிச்சை எந்த ஒரு ஃபில்லிங்கை வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கடைசிக்கு வந்துட்டேன். இப்போ நான் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த கேப்புக்குள்ளே வந்து லாக் செயினை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜூமில் தான் காட்டியிருக்கேன். தெளிவாக தெரியுதான்னு தெரியலைன்னா வீடியோ கிளாரிட்டி இல்லாட்டினாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த டைம்லேருந்து கிளாரிட்டியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது லாஸ்ட்டாக அந்த சின்ன கேப்லேயுமே நான் வந்து அந்த லாக் ஸ்டிச்சை போட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் லாக் செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கேப் தெரியாத அளவுக்கு தான் இந்த ஸ்டிச்சை போடணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ கேப் தெரியாத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கேப் தெரியாது. நான் விளக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் பாருங்கள். கிளாத்தை மேலே வச்சுட்டு விரலாலையும் தள்ளி காட்டுறேன். உங்களுக்கு கேப்பே விழல பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லும் நெருக்கமாக அந்த முடிச்சு வருது. இது நான் எண்ணாட் போட்டது, அதனால் மேலே லைட்டாக தெரியுது. இதை நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுறலாம். இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லீஃபுக்குள்ளே தான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கனுக்குள்ளே தான் செயின் இருக்குது. அந்த லீஃபை வந்து அதுக்குள்ளே தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் செயின் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ அடுத்தது இந்த ஷேப்பு, இந்த இடத்துல ஒரு வளைவு வந்திருக்கா, அந்த வளைவை வந்து எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். அதுக்கு நான் இப்போ பிங்க் கலர் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பெட்டலை வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் ரவுண்ட் பெட்டல் கூட ஈஸியாக இப்படி கிராஸாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. சென்டர் பாயிண்ட் வச்சு எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த இடத்துலேருந்து சென்டராக ஒரு செயின் எடுத்துகிட்டு இதோட ஹாஃப் போர்ஷனில் இந்த இடத்துல மேலே வச்சு ஒரு லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின் பக்கத்துலேயே எந்த அளவுக்கு பக்கத்தில் போட முடியுமோ அந்த பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. திரும்ப லாங் செயின் அதை லாக் பண்ணுறதுக்கு உள்ளரே வச்சு நீங்கள் லாக் போடுங்க. நம்ம போட்டிருக்க ஷேப்பை தாண்டி நம்மளுக்கு வெளியில் போகவே கூடாது. அப்போ தான் நம்ம போடுற ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபில் ஆகும். நான் அந்த கேப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதில் போய் அந்த லாக் செயினை போடுறேன். அந்த மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன கேப் தெரிஞ்சால் கூட அது பார்க்குறதுக்கு வியர்டாக தெரியும். அதனால் அந்த கேப்பே இல்லாத மாதிரி அந்த இடையிலலாம் எந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி லாக் செயினை கொண்டு போய் வச்சு ஃபில் பண்ணி விட்டுறணும். இப்போது நான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எப்படி ஹாஃப் போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்றது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது வரைக்கும். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பெட்டலில் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹாஃபாக பிரித்து வச்சுட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பெடல் நான் எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணி எப்படி நான் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் எல்லாமே. நீங்கள் பெடல்னே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹியூமன் ஃபேஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹியூமன் ஃபேஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா ஹியூமன் ஃபேஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெட்டர்னிட்டி ஷூட்டுக்காக நிறைய பேர் வந்து எப்படின்னா ஒரு குழந்தையோட ஃபேஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லக்கு டிசைன் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்தில் பல்லக்கு டிசைன் பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கிட்டு போகிற மாதிரி பல்லக்கு டிசைன்லாம் போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் வச்சு தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங்கை யூஸ் பண்ண தெரியணும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஃபேஸில் எப்படி இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் போர்ஷன் முடிச்சிட்டேன். மீதி ஹாஃப் போர்ஷனும் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் நான் ஃபில் பண்ணியிருக்கிறதுல எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கேப் தெரியாது. நான் இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கேப் தெரியுதான்னு பாருங்கள்.
கேப்பே தெரியாது. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போது நான் ஹாஃப் சைட் ஃபில் பண்ண மாதிரி இன்னொரு ஹாஃப் சைடையுமே ஃபில் பண்ணி காட்டிடுறேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி நான் இந்த ரவுண்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் பெட்டலையுமே ஃபுல்லாக ஸ்பீடாகவே ஃபில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதே ப்ராசஸ் தான் லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின், இதே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். எந்த மாதிரி நான் வளைக்கிறேங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ரவுண்ட் பெட்டலில் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் இதுலேயுமே ஹாஃபாக பிரிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் சைடு முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு சைடு ஹாஃப் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பார்ட்டை வந்து எப்படி கவர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். அதனால் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நான் இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க்கை A to Z, அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கேப் தெரியாத அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போடுங்க. போட்டு பார்த்துட்டு இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பெட்டல் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக இப்போ வந்து லீஃப் ஷேப்பில் ஒரு 5 பெட்டல் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி 5 பெட்டல் வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வேவ் வர்ற மாதிரி வச்சு ஒரு 5 பெட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு அது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு A4 ஷீட் சைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக எடுக்க முடியுமோ இமேஜ் நல்லா கிளியராக எடுத்துக்கோங்க. அவுட்லைன்னு போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஃப்ளாட் லோடிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக நம்ம குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள்.